ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரீசெண்டாக கேரளா போயிருந்தோம், ஆலப்புழா பீச்சுக்கு. அங்கே வேவ்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போய் வேவ்ஸ்லாம் பார்த்தோம். உண்மையிலே செம்மையாக இருந்தது. அங்கே வியூலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேயே ஆலப்புழா போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். அவங்க சொல்கிற வரையும் இங்கே விளாண்டோம். அவங்க ஃபோன் அடித்து கூப்பிட்டோன்னே டக்குன்னு கிளம்பி ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு போனோம். அங்கே போட் ஹவுஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அங்கே அதே மாதிரி இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக இருந்தது போட்டு. அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வியூவும் செம்மையாக இருந்துச்சு. அங்கே அந்த போட்டெல்லாம் வரதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என் ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே வியூலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களே எதையாவது கேரளா போனீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் புக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே வியூவெலாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு. அந்த செடி கொடிக்கு பக்கத்தில் அந்த தண்ணியில் எல்லாம் வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது. என் பாப்பா என் தம்பிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லன்ச்சு கூட அவ்வளோ அழகாக சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே 2 அங்கிள்ஸ் இருந்தாங்க. எங்களை நல்லா கம்ஃபர்டபுளாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே மாடிக்கு மேலே ஸ்டெப்ஸ் வழியாக வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன டைனிங் ஏரியா. ஆனால் கீழே ரூம்ஸ் இருக்கிறதுனால மேலே தான் டைனிங் ஏரியா. வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் சோஃபாலாம் போட்டுட்டு அப்படியே வியூ பார்க்கறதுக்காக அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே க்ளீனாகவும் இருந்துச்சு போட்டு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ வியூ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இந்த செடி கொடியெலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃபேமிலியோடு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன். இங்கே பெயிண்டிங்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கேரளா ஸ்டைலில். வாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் ரூம் நான் காட்டுட்டா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இது ஃப்ரண்ட் ரூமு. க்ளீனாக இருந்துச்சு ஃப்ரண்ட் ரூம். அப்படியே வெளில நானும் என் தம்பியும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. பீச்சில் வேறு விளையாண்டதா, அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக இருந்தது. என் பாப்பா வேறு ஆடிக்கிட்டு இருந்தாலா, அங்கே பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நானும் என் தம்பியும் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு? அப்படியே எங்கள் அப்பாவுக்கும் மறுநாள் பர்த்டேவா, அப்படியே அங்கேயே சர்ப்ரைஸாக கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி குருவாயூர் போனோம். அங்கேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி சாமியை பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஒண்டர்லா போனோம். ஒண்டர்லாலேயும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.